ஓகே, வணக்கம். பல தசாப்த ஆண்டுகளாக ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மட்டுமில்லாமல் நாட்டினுடைய அரசியல் திசையே தீர்மானித்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. நியாயமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா என்றால் அதுவும் சர்ச்சைக்குரிய நியாயம்தானே தவிர சரியான நியாயம் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. உலக வரலாறு முழுவதும் அந்தந்த காலகட்டங்களில் ஒரு நிலப்பரப்பில் எந்த அதிகாரம் மேலோங்கி நின்றதோ அந்த அதிகாரத்தை ஒட்டியே நிறுவனங்களும், அது மத நிறுவனமாக இருக்கலாம், அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், இயங்கி இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் இது மேற்குலகை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவம் இஸ்லாமிய உலகிற்கு சென்ற போதோ அல்லது பண்டைய மதங்களின் உலகத்திற்கு சென்ற பொழுதோ அங்கிருந்த பழைய அடையாளங்களை அழித்துவிட்டு தனக்கான ஆலயங்களை எழுப்பிக் கொண்டது. அதே போலத்தான் இஸ்லாம் கிறிஸ்தவ உலகிற்கு சென்றபோது அல்லது வேறு உலகங்களுக்கு சென்றபோது அங்கு இருக்கக்கூடிய மத அடையாளங்கள் குறைக்கப்பட்டு தான் சார்ந்த மத அடையாளம் என்பது நிறுவப்பட்டது. இங்கே கூட நீங்கள் தமிழகத்திலோ இந்திய பரப்பிலோ கூட சமணத்தையும் அதற்கு முன்பிருந்த இயற்கை மதங்களையும் எல்லாம் அழித்து விட்டுத்தான் இங்கு சைவமும் சரி வைதிகமும் சரி வளர்ந்தது. எனவே அந்தந்த காலகட்டங்களில் எந்த மதம் மேலோங்கி வளர்ந்ததோ அவை தங்களினுடைய மத நிறுவனங்களை உருவாக்கி இருக்கின்றன, நிலைநிறுத்தி இருக்கின்றன. அதே போலத்தான் அரசு சார்ந்த அமைப்புகள், அது நீதியாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அதற்கேற்றபடி தங்களை தகவமைத்துக் கொண்டு இருக்கின்றன. அவ்வகையில் இந்தியாவினுடைய நிர்வாக ஒழுங்குகள் என்பது இன்று ஒரு வலதுசாரி தீவிரத்தன்மையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. நீதிமன்றமும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. எப்படி இந்த இடத்தில் ஸ்ரீராமர் பிறந்தார் என்பது லட்சோப லட்சம் மக்களுக்கு மிக மிக தனிப்பட்ட பர்சனல் ஒரு நம்பிக்கையோ அது மதிக்கப்பட வேண்டுமோ அதே அளவுக்கு அந்த இடத்தில் இருந்த மசூதி ஒரு கும்பலால் இடித்து நொறுக்கப்பட்டது, சட்டவிரோதமாக கீழ் உடைக்கப்பட்டது என்பதும் ஒரு சமூகத்திற்கு வழி நிறைந்த ஒரு உண்மை. ஸோ ஒரு நீதிமன்றமானது ஒரு சமூகத்தினுடைய நியாயப்பாட்டை, உணர்வு சார்ந்த நியாயப்பாட்டை கருத்தில் கொண்ட அதே வேளை இடிக்கப்பட்ட இதனுடைய வழி, அது சார்ந்த நியாயம் என்ன என்பதையும் நீதிமன்றம் பார்த்திருக்க வேண்டும். நான் உண்மையிலேயே ஒரு நீதிபதியாக இருந்திருப்பேனால் இந்த இடத்தை நீங்கள் ஒரு உலக அமைதிக்கான மண்டபமாக மாற்றுங்கள், ஒரு யோகா மையமாக மாற்றுங்கள், ஒரு மெடிடேஷன் சென்டராக மாற்றுங்கள். எல்லா இந்து மதத்தினுடையவே ஏன் இந்த நிலத்தினுடைய மதங்களினுடைய சீரிய கருத்துக்களை எல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு மையமாக இதை மாற்றுங்கள் என்று சொல்லி இருந்தால் அது ஒரு முற்போக்கான தீர்ப்பாக இருந்திருக்கும். காரணம், எந்த காலகட்டத்தில் ஒரு மானுடத்திற்கு எதிரான கருத்தியல் வளர்கிறதோ அந்த கருத்தியலுக்கு எதிராக நிலைப்பாடு எடுப்பதுதான் விழிப்படைந்த ஒரு நீதி அமைப்பினுடைய கடமையாக இருக்க வேண்டும், விழிப்படைந்த சமூகத்தினுடைய கடப்பாடாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டம் என்பது மதங்கள் உயர்ந்து மானுடம் தாழ்ந்து போன ஒரு காலகட்டம். மதத்தினுடைய பெயரால், கடவுளின் பெயரால் மனிதர்கள் தாங்களை பகைவர்களாக பார்க்கிறார்கள். வன்முறை ஏவிவிடப்படுகிறது. மனிதர்கள் சந்தேகத்தோடு, ஐயத்தோடு ஒருவரை ஒருவர் பார்க்கிற காலம் என்பது வீழ்ச்சியின் காலமே தவிர நிச்சயமாக ஒரு வளர்ச்சியின் உன்னதத்தினுடைய காலமாக இருக்க முடியாது. அதற்காக இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தேன் என்பதற்காக நான் வெட்கப்படுகின்றேன். இந்த காலகட்டத்தில் மானுடம்தான் உயர்வு, மத உணர்வு என்பது இரண்டாம் பட்சம்தான் என்று இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்குமேயானால், அதனுடைய அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்குமேயானால் இது உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு தீர்ப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நியாயம் சொல்லலாம், இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் வழங்க நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோமே என்று ஒருவேளை நியாயம் சொல்லலாம். 5 ஏக்கர் நிலம் இரவல் பெறுகின்ற அளவிற்கு இஸ்லாமிய சமூகம் இங்கு ஒரு இரவல் சமூகமாக, பச்சையாக சொன்னால் பிச்சைக்கார சமூகமாக இல்லை. 5 ஏக்கர் நிலம் அல்ல பெரிது, அந்த அளவுக்கு அவர்கள் இல்லை. எனவே இந்த நியாயம் என்பது என்னை பொறுத்தவரையில் சரியான நியாயம் அல்ல. ஒரு முற்போக்கான தீர்ப்பை வழங்கி, ஏன்னா இந்தியாங்கிறது எதை பற்றி பேச வேண்டுமென்றால் 21ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் நமக்கான இடம் என்ன, உலக நாகரிகத்திற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றித்தான் பேச வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் மதம், கடவுள், நம்பிக்கைகள் என்று தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருந்துவிடக்கூடாது என்று நான் சொல்லுகின்றேன். இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். என்னுடைய மதமான கிறிஸ்தவத்திற்குள்ளும் நான் சொல்லித்தான் இருக்கிறேன், கடவுள் நல்லாத்தாப்பா இருக்கிறாரு, ஏன் அவரை போய் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இந்த பிரச்சனையாக இருக்கிறது மனிதர்களுக்கு தான் பிரச்சனை. பேரிடர்கள் பல இனிமேல் நடக்கப் போகின்றன, பருவநிலை மாற்றம் வருகிறது, தமிழகத்தில் மட்டுமே 1,20,00,000 இளைஞர்களுக்கு வேலை இல்லை, சிறுதொழில் குறுதொழில் எல்லாம் நசிந்து வருகிறது, சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது, ஒருத்தர் ஏழை எளியவர்களுக்கு நோய் வந்தால் செத்துத்தான் போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் பேசாமல் பாருங்கள், நாம் இந்த
மதத்தை பற்றித்தான் பேசுகிறோம். ஆனால் இதே வேளை என்னுடைய வேண்டுகோள் என்பது ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். என்னை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமூக அன்பர்களுக்கும் நான் வேண்டிக் கொள்வது பெருந்தன்மையோடு சரி, இது ஒரு முடிவுக்கு கொண்டு விடும், அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து போவோம். இதிலிருந்து நாம் இதையே ஒரு பிரச்சனையாக மீண்டும் மீண்டும் வளர்த்து கொண்டிருக்காமல் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாமிய சமூகம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். அதற்காக தீர்ப்பு சரியான தீர்ப்பா என்றால் நிச்சயமாக சரியான தீர்ப்பு அல்ல. நன்றி. இப்படி ஒரு தீர்ப்பு